வணக்கம் யூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா கல்யாண வீட்டு ரசம். இது பருப்பு ரசம்னு சொல்லலாம். இது எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். பருப்பு 100 எடுத்திருக்கேன். 100 கிராம் பருப்பு, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 பெரிய தக்காளி, கொஞ்சோண்டு புளி, 2 வரமிளகா, தாளிக்க கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வீட்டில் அரைச்ச மசாலா பொடி, நெய், பெருங்காயத்தூள். இது எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பருப்பு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம். இப்போ இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன், இதை போட்டு 2 விசில் நல்லா வேக வைக்கணும். நல்லா கொல கொலன்னு வர அளவுக்கு வேக வச்சிடணும். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். இது 2 விசில் 3 விசில் 2 விசில் இல்லைன்னா 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பருப்பு நல்லா குழையணும். இப்போ புளியை ஊற வச்சுருக்கோம்ல, இதை நல்லா கரைச்சிடணும். இது கூட இந்த 3 தக்காளியையும் நல்லா கரைச்சி விட்டுறணும் புளியோடு சேர்த்து. கரைச்சிட்டேன், புளி கூட சேர்ந்து 3 தக்காளியும் நல்லா கரைச்சிட்டேன். வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் மசாலா தூள் வச்சுருக்கோம்ல, வீட்டில் அரைச்ச பொடி, இதை நான் சேர்க்குறேன். மசாலா பொடி சேர்த்ததும் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் என்ன ஒரே ஒரு இது என்னென்னா, நீங்கள் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்க்கக்கூடாது, கையில் தான் நல்லா குழச்சி விடணும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க. இப்போ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சுருக்கேன், இதை நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போயிடணும். குக்கரில் 3 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். விசில் விட்டதும் ஓப்பன் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு விசில் விட்டுருச்சு. இதை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். இதுவும் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அந்த பருப்பை எடுத்து இதில் ஆட் பண்ணணும். இப்போ இந்த கொதிக்குதில்ல, இதில் இந்த எடுத்து வச்சுருக்க பருப்பை ஃபுல்லாக ஆட் பண்ணிடணும். இப்போ இது நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி போடணும். இது பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு ரசம். இப்போ இதை தாளிக்கணும். இது எப்படி தாளிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கரண்டி வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றக்கூடாது, நெய் தான் ஊற்றணும். இப்போ நெய் காஞ்சதும் கடுகு போடுறோம். கடுகு இப்படி நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போடுறேன், கருவேப்பிலை, இப்போ இதை இந்த ரசத்தோடு போட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி போட்டுட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதுதான் கல்யாண ரசம். நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் இப்போது ஃபஸ்ட் டே மட்டும் நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டே வைக்கணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 3 டேஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.